10 கால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டோட நிர்வாகம் சீரடைஞ்சு வளர்ச்சி முடக்கப்பட்டு நம்ம மாநிலமே படு பாதாளத்திற்கு தள்ளப்பட்டதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள், மறந்திருக்க மாட்டீங்க. அதுவும் அதிமுகவோட கடைசி 4 ஆண்டு காலத்தில் நடந்த சிலதை மட்டும் சுருக்கமாக உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அம்மையார் ஜெயலலிதா வாழ்ந்த குடநாட்டிலேயே கொலை கொள்ளைகள், சாத்தான்குளத்தில் காவல் மரணம், தமிழர்களுடைய மனதை பதற வைத்த நீட் தற்கொலைகள், இளம்பெண்கள் கதறி அழுத பொள்ளாச்சி பாளைய வன்கொடுமை, அமைதியான ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அப்பாவி பொதுமக்கள் மேலேயே துப்பாக்கி சூடு, இது எல்லாத்துக்கும் மேல டெல்லிக்கு காவடி தூக்கி சிஏஏ 3 வேளாண் சட்டங்கள் போன்ற மக்கள் விரோத சட்டங்களை, சிறுபான்மை விரோத சட்டங்களை ஆதரித்து நீட்டின இடத்துலலாம் கையெழுத்து போட்டது என தமிழ்நாட்டோட நிதி உரிமை, மாநில உரிமை எல்லாவற்றையும் அடகு வச்ச அந்த பிளாஷ்பேக்கை நினைச்சால இன்றைக்கும் மக்கள் பீதி அடைவாங்க. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியில் இருந்து உங்களுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டை மீட்டெடுத்து புதிய விடியலை தந்து கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை இன்றைக்கு நாம் உயர்த்தி இருக்கிறோம். ஏன் இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு என்ன பேர் வச்சோம் சொல்லுங்க? நம்ம ஆட்சிக்கு என்ன பேர் வச்சோம் சொல்லுங்க? திராவிட மாடல். நெஞ்சை நிமிர்த்தி சொல்றேன், இந்தியாவே தெற்கே திருப்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டை தலைநிமிர வச்சிருக்கிறோம். முதல் நாள் முதல் கையெழுத்திலேயே மகளிர் பஸ்ஸில் போகக்கூடிய மகளிர் எல்லாரும் கட்டணமில்லாமல் விடியல் பயணம் செய்யலாம்னு உத்தரவிட்ட கைதான் இந்த ஸ்டாலின் கை. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சி, அதனுடைய வரலாற்றை எழுதணும்னு தீர்மானித்து தொடர்ச்சியாக பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த தொடங்கின. அதையெல்லாம் பட்டியல் போட்டால் இந்த பொதுக்கூட்டத்தையே ஒரு சாதனை விளக்க பொதுக்கூட்டமாகத்தான் நடத்தணும். அந்த அளவுக்கு மலையளவு சாதனைகளை நாம் செஞ்சிருக்கிறோம். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை மட்டுமே ஒரு தனி புத்தகமாக போடலாம். அதனால மிக மிக முக்கியமான முத்தாய்ப்பான சாதனைகளை மட்டும் தலைப்புச் செய்திகளா ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய வரலாறு தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படணும் என்ற நம்மளோட முழக்கத்துக்கு அடித்தளமா நிற்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பொருணை அருங்காட்சியகம். திருநெல்வேலி பல்நோக்கு மருத்துவமனையில் இதயம், நரம்பு, சிறுநீரகம், கல்லீரல் குறைபாடு உள்ளவங்களுக்கு சிகிச்சை வழங்க நவீன கட்டமைப்புகளோடு கூடிய மருத்துவமனை கட்டடம். பல ஆண்டு கனவு திட்டமான தாமிரபரணி, கருமணியாறு மற்றும் நம்பியாறு நதிநீர் வெள்ள உபரி நீர் திட்டம் தொடக்கம். மானூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. 93 திருக்கோயில்களில் சீரமைப்பு பணிகள். 1000 ஆண்டு பழமையான திருக்கோயில்கள் திருப்பணிகள் திட்டத்தின் கீழே 33 திருக்கோயில்களில் திருப்பணிகள், சீரமைப்பு பணிகள். அம்பா சமுத்திரத்தில் புறவழிச்சாலை. இதுபோக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை சொல்லணும்னா
6 ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த 831 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்ட பணிகளும், களக்காடு நகராட்சி மற்றும் 7 பேரூராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்ட பணிகளும் முடிவரக்கூடிய நிலையில் இருக்கிறது. மணிமுத்தாறு அணை பகுதியில் சாகச சுற்றுலா வசதிகள், பல்லுயிர் பூங்கா மற்ற இதர வசதிகளோடு சுற்றுச்சூழல் சுற்றுலா தலமாக மேம்படுத்துகிற பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அதேபோல் கூட்டப்புலி மற்றும் குடுதாழி மீனவ கிராமங்களில் தூண்டில் விளைவு அமைக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ராதாபுரம் வட்டம் விஜயாபதியில் புதிய விளையாட்டரங்கம், தாழையுத்து முதல் கொங்காந்தான் பாறை விளக்கு வரை மேற்கு புறவழிச்சாலை அமைக்கக்கூடிய பணிகள், காவல் கிணறு ராதாபுரம் சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியும், குளவகர் நீர் பகுதியில் ஒய் வடிவ மேம்பாலம் அமைக்கிறதுக்கும் விரைவில் அந்த பணிகள் தொடங்கப்பட இருக்கு. ராதாபுரம் வட்டம் ஆலந்துறை ஆற்றின் குறுக்கே அமைஞ்சிருக்கக்கூடிய கஞ்சிப்பாறை அணைக்கட்டை மேம்படுத்தி அதன் மேல்மட்ட மற்ற கீழ்மட்ட கால்வாய்களை அனுமானதி வரை அகலப்படுத்தக்கூடிய பணி. அம்பாசமுத்திர வட்டம் விக்கிரமசிங்கபுரம் கிராமத்தில் கோரையாற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்கவும், சேரன் மகாதேவி வட்டம் தெற்கு வீரவநல்லூர் கிராமத்தில் வள்ளிமலை ஓடையின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்கவும், திசையன் விலை வட்டத்தில் இருக்கக்கூடிய குட்டம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெள்ள நீரை திருப்பி விடுவதற்காக நம்பியாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. எல்லாத்துக்கும் மேல பெருமையா சொல்லணும்னா, கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்தவர்கள் பேரில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாபெரும் நூலகம் அமையவிருக்கிறது. இப்படி சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு செஞ்சிருக்கிற துணிவோடு தான் உங்ககிட்ட நான் உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆனால் பழனிசாமி அவர்களும் வாக்கு கேட்டு வர்றார். எப்படி வர்றார்? சுயசந்தனை இல்லாமல் தமிழ்நாட்டை நாசப்படுத்தின அவர் துரோகத்தின் மொத்த உருவமான தன்னை மக்கள் புறக்கணிச்சுட்டாங்கன்னு பற்றி கவலைப்படாமல் அவர் முடிவு பண்ணிட்டார். புறக்கணிச்சுட்டாங்க மக்கள் முடிவு பண்ணிட்டார். அதனால தான் 10 தோல்வி பழனிசாமி நம்முடைய திட்டங்களை எல்லாம் காப்பி அடித்து புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டி வந்து கொண்டிருக்கிறார். முதல்ல மகளிர் உரிமை திட்டம். கடந்த தேர்தலின் போது இந்த திட்டத்தை நாம் அறிவித்தப்போ இதை செயல்படுத்தவே முடியாதுன்னு பழனிசாமி சொன்னார். மக்கள்கிட்ட அந்த அறிவிப்பு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு கடந்த தேர்தலையே அவரும் மகளிருக்கான உதவித்தொகையை வழங்குவோம்னு நம்மை விட அதிகமான தொகையை சொன்னார். ஆனால் மக்களான நீங்கள் என்ன முடிவெடுத்தீங்க? கூசாம பொய்களை மட்டுமே பேசுகிற பழனிசாமி நம்ப மாட்டோம், துரோகங்களை மட்டுமே விரும்பி செய்கிற பழனிசாமி ஏற்றுக்க மாட்டோம், புதிய விடியலுக்காக உதயசூரியனுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லி வாக்களிச்சிங்க. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து நெல்லை பாளையங்கோட்டையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.